அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளையெல்லாம் பணக்காரனா மாற்றக்கூடிய ஒரு அமல் தான். கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நம்ம எல்லோருமே நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம ஒவ்வொருத்தரையும் பணக்காரனா மாற்றும். இன்னைக்கு ஒரு பணக்காரனா மாறிய ஒரு நபருடைய வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேளுங்க. நிச்சயமா இந்த ஒரு பதிவில் உங்களோட பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைச்சிரும். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருமே தேடிட்டு இருக்கக்கூடியது இந்த செல்வத்தை தான் பறக்கத்தா கிடைக்கணும். இன்னொரு பக்கம் கடன் தீரணும், இன்னொரு பக்கம் ஆசைகளையும் அவசியங்களையும் நிறைவேற்ற இந்த பணம் வேணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பணத்தை போதும் போதுங்கிற அளவுக்கு நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த ஒரு அமல். இந்த அமல் ஒரு நபருடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த அமல்களுக்கு உண்டான சக்தியை நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஒரு சின்ன அமல் தானே அப்படின்னு நம்ம எல்லாருமே அதை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் செஞ்சுட்டு விட்டுட்டு போயிடுறோம். ஆனா உறுதியா பற்றி பிடிச்சவங்க இன்னைக்கு உயரத்துல இருக்காங்க. அப்படிதான் ஒரு நபர் இன்றைக்கு உச்சகட்ட செல்வத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த நபர் யாரு, அவருடைய வாழ்க்கையில நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அந்த நபர் பல வண்டி கடை போட்டு விற்கிறவங்க. ரொம்ப ஏழையானவங்க தான், ஆனா ரொம்ப ஈமான்தாரியானவங்க. இவங்க பள்ளிவாசல்ல போயிட்டு நிறைய அமல் செய்வாங்க. ரொம்ப உருகி அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க. சில நேரங்கள்ல கண்ணீர் விட்டு துஆ செய்வாங்க. திரும்பவும் சந்தோஷமா வந்து அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாராம். ஒரு நாள் இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பள்ளியாசல்ல தொழக்கூடிய இன்னொரு நபர் வர்றாங்க. பார்த்துட்டு, நான் உங்களை பழவண்டி கடையில் பார்த்துருக்கேன், நீங்கள் தானே அந்த நபர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, நான் தான். சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக துஆ செய்கிறீங்க, சில நேரங்களில் ரொம்ப கவலையாக துஆ செய்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது பரக்கத் இல்லாமல் இருக்கு. நான் தினமும் கடை திறக்கிறேன், ஆனால் ஆட்கள் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சில நேரம் நல்லா இருக்கு, சில நேரம் ரொம்ப மோசமாக இருக்குது. என்னுடைய நிலைமையை நான் அல்லாஹ்விடத்தில் நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அந்த நபர் கேட்டாராம், உங்களுக்கு தேவை இப்போ பரக்கத் அவ்வளோதானே அப்படிங்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு துவாவை கற்றுத்தர்றேன். ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கற்றுக் கொடுத்த துவா, அவங்களுக்கு ரசூல்லா கற்றுக் கொடுத்தது. இந்த ஒரு துவாவை மட்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் நேரம் ஒதுக்கி 40 முறை நீங்கள் ஓதுறதுக்கு தயாரான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக நான் ஓதுறேன், நிச்சயம் நான் ஓதுறேன், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போதான் அந்த நபர் இந்த ஒரு துவாவை சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன துவா அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சிறந்த துவா தான் இது. கடன்களை மட்டும்தான் நீக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இது கடனை மட்டும் இல்லை, நமக்கு தேவையான எல்லா நியாமத்தையும் அல்லாஹ்விடமிருந்து இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு துவா. அது என்ன துவா? அதுதான் அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாகுனினி பி ஃபலுலிக்க அம்மன் சிவாக். அல்லாஹ்வே, உன்னுடைய சிறந்ததை கொண்டு ஹராமை விட்டும் ஹலாலானதை கொண்டு எனக்கு உதவி செய். இன்னும் மற்றவர்களிடம் தேவையற்றவனாக என்னை மாற்று. இது எப்பேற்பட்ட ஒரு துவாவா இருக்கு பாருங்க. இதனுடைய அர்த்தத்தை நம்ம ரொம்ப உணரணும். யாருக்கிட்டையும் எந்த தேவைக்கும் என்னை விட்டுறாதரா அல்லாஹ், நேரடியாக நீயே எனக்கு உதவி செய், அதுலேயும் உன்கிட்ட இருக்கிற சிறந்ததை கொண்டு எனக்கு உதவி செய். அதுவும் எப்படி? ஹலாலான முறைப்படி எனக்கு உதவி செய் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அழகான ஒரு துவாவா இருக்கு. இந்த துவா கடனை மட்டும் லேசாக்குறது இல்லைங்க, நம்மளோட வாழ்க்கை வசதிகளை இது பெருக்கக்கூடியது. ஏன்னா இது ரசூல்லா கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு துவா. ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப கடனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இந்த ஒரு துவாவை வழமையாக 40 முறை ஓத தொடங்கினதுக்கு பிறகு அவங்க ரொம்ப வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்திருக்காங்க. இந்த துவாவை யார் ஓதனாலும் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான் இந்த பல வண்டிக்காரங்க இந்த ஒரு துவாவை வழமையாக 40 முறை ஓதியிருக்காங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய நிலைமை மாற தொடங்கியிருக்கு. தெருவில் வண்டி கடை போட்டுட்டு இருந்தவங்க ஒரு கடைக்கு சொந்தக்காரராக மாறியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு ஹோட்டலுக்கு சொந்தக்காரராக மாறியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, நிறைய கடைகள் இருக்குது.
ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு கடைகள் இருக்கு. அந்த அளவு அல்லாஹ்தால செல்வத்துல எனக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்துட்டான். தாங்க முடியாத செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். இந்த ஒரு துவா தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா, இவங்க உருது பேசக்கூடிய நாட்டுல இப்போ ஆலிமா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க நல்ல நிலைமைக்கு வந்தாச்சு. அதுக்கு காரணம் அல்லாஹ் தான் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க. அதற்கு பிறகு இவங்க குரானை மனனம் செஞ்சு ஒரு ஹாஃபிலாகி, அதுக்கு பிறகு நிறைய இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு ஆலிமா மாறி நிறைய மக்களுக்கு இன்றைக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அல்லாஹாலா நம்ம எல்லோருக்குமே கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய உயர்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம். செல்வ செழிப்புல வாழ்றது மட்டும் உயர்ந்த வாழ்க்கை கிடையாது. அதை தாண்டி மார்க்கத்திலையும் அவங்க சிறந்த நபரா மாறியிருக்காங்க. அல்லாஹாலா மாற்றிருக்கிறான் அப்படின்னா இதுதான் உண்மையான செல்வம், நிரந்தரமான செல்வம். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ கோடி கடன் இருந்தாலும் சரி, எவ்வளோ தேவைகள் இருந்தாலும், நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னாலும் இந்த ஒரு துவாவை பற்றி பிடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும், ஐவேளை தொழுகைக்கு பிறகும் இதை 40 முறை நீங்கள் ஓதணும். வல்லமையாக ஓதுங்க. பெண்கள் இன்றைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. செல்வத்துக்காக ஏதேதோ அமல்களெல்லாம் செஞ்சு பார்க்குறீங்க. இன்னும் என்னென்னமோ விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இன்னும் மனக்கவலையோடு இருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு துவாவுக்கு மட்டும் 5 நிமிஷம் நீங்கள் டைம் கொடுங்க. நீங்கள் வசதியாக வாழலாம். உங்களுக்கு தேவையான எல்லா ரிசுக்கையும் அல்லாஹ் தருவான். அறிவில் ரிசுக்கு இருக்கும், அழகில் இருக்கும், குணத்தில் இருக்கும், செல்வத்தில் இருக்கும், உறவுகளில் கூட இருக்கும், ஈமானில் கூட அல்லாஹ் தாராளமாக கொடுப்பான். எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் நல்ல முறையில் முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்தாலா எல்லாருக்குமே நிறைவான செல்வத்தை, நிறைவான ரிசுக்கை எல்லா விஷயங்கள்லையுமே கொடுக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸில் யா அல்லாஹ் ஆமீன்னு போட்டுருங்க. அல்லாஹ்தாலா நிறைவான பரக்கத்தை உங்களுக்கும் தருவான், உங்களோட குடும்பத்தாருக்கும் தருவான். மேலும் இது போல செல்வம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது குடும்பம் சார்ந்த விஷயமா இருந்தாலும், தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வஜீஃபாக்கள் தனிப்பட்ட முறையில் வேணும் அப்படின்னா அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் எல்லாமே இருக்குது. இந்த கிதாப் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷன் தான். இன்னும் இந்த கிதாபை நீங்கள் வாங்கலை அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.